ஜோதிடத்துல 120 வருடங்களாக பிரிச்சிருக்கிறதா சொல்றாங்களே, அது எப்படி பிரிச்சிருக்காங்க சார்? இந்த 120 வருஷம் திசைப்பிரிப்பு ரகசியம் சொல்லணும் அப்படின்னம்னா, அதுவும் சென்ற வாரம் வாஸ்துல பார்த்தக்கூடிய ஒரு முக்கோணவியல் தான். மெயினாக இதை துல்லியத்தை நீங்கள் வரையறுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு மனிதனோட ஆயுளை ரொம்ப தெளிவாக சொல்லிவிடலாம். இந்த விஷயத்தை மயன் மாமுனிவர் மொத்தத்தில் ஒரு 3 வகையான பஞ்சாங்கங்களாக பிரித்தார். விவசாயத்திற்காக ஒன்று, அதே மாதிரி நம்ம திருமண சடங்குகளுக்காக ஒரு பஞ்சாங்கம், இந்த மனிதர்களுக்காக வகுத்ததை அழிச்சிட்டாங்க. ஏம்மா இது ஒரு மிகப்பெரிய கணிதம். இதை நம்ம ரொம்ப துல்லியமாக வரையறுத்து பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம ஒரு வாரம் ஒரு மாதம் ஆகும் இந்த கணிதத்தை நான் கற்றுக் கொடுக்குறதுக்கு. நான் மேனுவலாக சொல்லித்தராமா. இப்போ உதாரணம் எடுத்தோம்னா நமக்கு எப்படி இதை பிரித்தாங்கன்னா, இப்போ திரேதா யுகத்தில் ஒரு மனிதனோட பூரண ஆயுள் 360 வருஷம், துவாபர யுகத்தில் அப்படிங்கிறது 240 வருஷம், இப்போ கலியுகத்தில் 120 வருஷம். இப்போ நான் உங்களை விளக்குறேன், அதில் ஓரளவுக்கு இதை விளக்கி சொல்கிறேன். துல்லியம் இதுதான் விஷயம். இந்த முக்கோணவியலில் தான் இதை பிரிச்சிருக்காங்க. இந்த அமைப்புகள் நம்ம பார்க்கும்போதுமா முக்கோணவியலோட இதுதான் சாப்டர். 30, 45, 60, 90, 120. இப்போ நம்ம 120 வருஷத்துக்கு தான் பிரிக்கிறோம், ஓகேங்களா? நம்ம 30ல் இப்போ அரை வருடம், நம்ம வருஷத்துக்கு 12 மாதம், அரைனா 6, ஓகேங்களா? 30 30 × 6 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 18 வரும். 18 நம்ம 3 மல்டிபிள் பண்ணணும். 3 பண்ணோம்னா 6 வருஷம். இங்கே மேலே 6 வருஷம் வரும். இதற்கு அப்பாற்பட்டுமா 45 பாகை இந்த அமைப்பில் 45 √252 இதில் போட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு 3 பிரிக்கும் போது 10 வருமா அமைப்பில். அடுத்து 60. இந்த 60 ஆகும்போது 60 √5352 இதில் பிரித்தோம் அப்படின்னம்னா கரெக்டாக உங்களுக்கு 17 வரும் அமைப்புக்கு. அடுத்துமா 90. இந்த 90ங்கிறது நம்ம என்னென்னா பூமி, நம்ம தான் சென்டரில் வாழ்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், நம்ம வாழ்கிறது தான் பூமி. எல்லாம் சர்க்குலர் தானே, அப்படியே உண்மை தானே. இதுக்கப்புறம் செவ்வாய், குரு, சனி. இந்த 90 அப்படிங்கிறது நம்ம இயல்பாகவே நம்ம வாழ்கிற இடம். 90 to 240 இந்த அமைப்புகளில் நம்ம வாழ்கிற இடங்கிறனால இப்போ இந்த அமைப்போட காரகத்தில் பூமிக்கு இது பண்ணால் பூமியில் இப்போ கொடுத்தோம்னா இங்கே 30 வரும். அப்படி பார்த்தோம்னா பூமிக்கு மட்டும்தான் அதிக வருடங்கள் வரும். நம்ம பூமியில் வாழ்கிறதுனால இதை அவங்க எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். அடுத்து 120 ஃபார் 1/2 அப்படின்னோம்னா 60 வரும். இதை 3 பிரித்தோம்னா 20 வரும். மொத்தம் இதில் என்னென்னாமா இந்த சைன் காஸ் அப்படிங்கும்போது ஒரு பகுதியை பிரிச்சிட்டோம்னு வைங்களேன், ஒரு பகுதியை பிரித்தோம்னா எதிர்பக்கத்தை ஈஸியாக பிரிச்சிடலாம். இது ப்ளஸ் டீட்டா, அங்கிட்டு மைனஸ் டீட்டா, அவ்வளோதான். இந்த அமைப்புகள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இப்போ இதை கூட்டினோம்னு வைங்களேன், இப்போ 60 வருஷத்தை எடுத்தோம்னா அடுத்த 1 வருஷம் ஈஸி. 10, 16, உங்களுக்கு 17, 20 இதை போட்டோம் அப்படின்னோம்னா 53. இப்போ 60 53 பண்ணோம்னா 7. இதைத்தான் அங்கிட்டு வரக்கூடிய 7ஆக போட்டுறது. சூரியன், சந்திரன், புதன், இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். சூரியன், சந்திரன், அதே மாதிரி புதன், சுக்கிரன், எஞ்சி இருக்க 60ல் 53க்கு அப்புறம் 7 செவ்வாய். இதை ஒரு வேளை பார்த்தோம்னா அடுத்து 30க்கு போட்டு √52 போட்டோம்னா 21 வரும். அதை பிரித்தாலும் கூட அந்த 7 தான் கிடைக்கும். ஓகே, ஒரு 60க்கு பிரிச்சிட்டாங்களா? ஒரு 60க்கு பிரித்ததுக்கப்புறம் எதிர்பக்கம் அப்படிங்கிறத இது மைனஸ் டீட்டா ஒன்று குறைச்சாலே போதும். இந்த இருக்குது பார்த்தீங்களா 17, இதை மைனஸ் டீட்டான்னு போகும்போது இங்கே 16 எதிர்பக்கம், 20 -1ங்கும் போது 19. இப்போ அதே மாதிரி இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தோம்னா இது 17, இங்கே 16, இங்கே 20, இங்கே 19, ஓகேங்களா? இப்படி தான் வச்சு மிக மிக அழகாக பிரிச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா கோசைன் கணக்கில் இதெல்லாம் ப்ளஸ் டீட்டா, காசைன் இதெல்லாம் மைனஸ் டீட்டா, அந்த பக்கம் மைனஸு, இந்த பக்கம் ப்ளஸ்ஸு. சரி, ஓகேங்க, ஒரு 60 பிரிச்சிட்டோம். மற்ற 60க்கு அப்படிங்கும் போதுங்கம்மா கரெக்டாக இந்த அமைப்பை எடுத்துக்கணும். 16 + 19 35. எஞ்சி இருக்கிறது என்ன? ஒரு 25 இருக்குது. இந்த 25 யாருக்கு? ராகுக்கு கேதுக்கும் ஒதுக்குறது. இப்போ ஒன்று சொல்லுவாங்க, அதாவது என்னென்னாமா சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேதும்பாங்க. செவ்வாய்க்கும் கேதுக்கு என்ன, அந்த ஆண்டுகள் ஒரே மாதிரி இருக்கிறது தான் அதோட சூட்சமத்தை சொல்லுவாங்க. செவ்வாய் 60 எடுத்தார் அப்படின்னம்னா கேது பக்தியை போட்டுட்டு எல்லாம் கத்தியை போட்டுட்டு பக்திக்கு வாங்கம்பார். அப்பேற்பட்டவர் கேது. அப்போ இவருக்கு உண்டான வருடங்கள் 7மா. இந்த 7 அப்படிங்கும்போது கரெக்டாக கேதுக்கு 7 கொடுத்து மிச்சம் இருக்கிறது 18. அதை 18ங்கும் போது இங்கே கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். இது மொத்தம் இப்படி தான் இந்த 120 வருஷம் பிரித்தாங்க. இது ஒரு பேசிக்கான கணக்கு. இதுக்குள்ளே ஆழ்ந்து போய் இன்னும் கொஞ்சம் துல்லிய வரையறை இருக்குது. ஒரு மனிதன் எப்போ என்ன எப்படி நடக்கும், அவனோட பிறப்பு எப்படி, அவனுக்கு எப்போ பேரன் பிறப்பாங்கிறது வரையும் அவன் சொல்லி போடலாம். அதனால் இதுதான் உண்மையான தாத்பரியம். இதை கரெக்டாக ஒரு அமைப்பில் ஃபாலோ பண்ணும்போது எல்லாத்தையுமே சொல்லிடலாம். சார், நம்ம நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். நம்ம தமிழ் ஜோதிடம் பகுதியில் அடுத்தடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. நன்றிம்மா.